I am always selfish with grooming and health. என்னை சுற்றி இருக்கவங்கலாம் என்கிட்ட சொல்லுவாங்க, ஃபோக்கஸ் ஆன் த கரியர், லைஃப் இஸ் டூ ஷார்ட், டோன்ட் ஓவர் திங்க். பட் அது எனக்கு கரெக்டாக படல. இஃப் யூ நாட் ஹெல்த்தி, இஃப் யூ இக்னோர் யூ க்ரூமிங், கரியர், மணி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபேட் ஆகிடும். இஃப் யூ பாடி கிவ் அப் ஃபர்ஸ்ட். சம் பீப்புள் வியர் சிம்பிள் நார்மல் ட்ரெஸ், ஈவன் ரிச் பீப்புள் ஆர் ஸ்டார்ஸ் பார்க்கறது ரொம்ப சிம்பிளாக தெரிவாங்க. நம்ம யாருமே வந்து பேக் ஹேண்டை பார்க்கவே மாட்டோம். பேக் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க போகிற ஷூலேருந்து செருப்புலேருந்து அவங்க ட்ரெஸ் வரைக்குமே செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கு அர்த்தம் வந்து சிம்பிள் டசன்ட் மீன் சீப். ஒருவேளை நான் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பார்த்து சொல்லுவாங்க, ஓ ஆட்டிடியூட் காட்டுறான், சீன் போடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அ சீன். ஐ லவ் மை செல்ஃப். லுக்கிங் குட், ஃபீலிங் குட், ஹெல்த் அண்ட் க்ரூமிங் ஃபர்ஸ்ட். ரெஸ்பெக்ட் அண்ட் அட்டென்ஷன் தானா வரும். உங்க பாடி இக்னோரே பண்ணாதீங்க. செல்ஃப் கேர் இருக்கட்டும், ஸ்டைலா இருக்கட்டும், செல்ஃப் லவ்வா கூட இருக்கட்டும், இல்ல க்ரூமிங்கா கூட இருக்கட்டும். இது சும்மா பேச்சுக்கெல்லாம் கிடையாது. இதுதான் உங்க ஃபவுண்டேஷனே. இந்த கரியர், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃபாலோ when you take care of yourself first. This is day 11 of my 365 challenge. Follow for more real raw stories.